தூத்துக்குடி அருகே உள்ள சாயர்புரம் பகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வரவேற்புரை ஆற்றினார். வரவேற்புரைக்கு பின்பு ராகுல் காந்தி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி தொகுதி வேட்பாளர் கீதா ஜீவன் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து வாக்கு சேகரித்தார். There is the Congress Party DMK alliance with Chief Minister Stalin, and on the other side there is the AIDMK and the BJP. இந்த தேர்தல் முற்றிலுமாக ஒரு தத்துவார்த்தங்களுக்கு இடையே நடக்கின்ற ஒரு தேர்தல். முதல்வர் தலைவர் அவர்களுடைய ஆறுயிர் சகோதரமான மதிப்புமிக்க பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களையும் இன்றைக்கு அவர்களோடு வருகின்றவர்களையும் வரவேற்று தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கு இந்திய நாடே உற்றுநோக்கி வரும் இந்திய நாட்டை தென்கோடி தமிழ் முனையில் இருந்து வழிநடத்தும் நமது திராவிட பேரரசர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயசீலத்தில் களங்காணும் திமுக வேட்பாளர் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் மற்றும் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.